ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KRD COOKING'S. இன்றைக்கி நம்ம சேனலில் போலிங்க எண்ணெய் தேய்க்காமல் போலி செய்கிறாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. அதுக்கு தேவையான பொருளுங்க: 1 கப்பு மைதாங்க, 1/2 கப்பு ரவைங்க, 1 கப்பு கடலப்பருப்புங்க, 1 கப்பு வெல்லங்க. அதுக்கு சரி கடலப்பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல வெல்லம் எடுத்துக்கணுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதா போட்டுக்கலாங்க. 1/2 கப்பு ரவை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பிஞ்சு அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாங்க. எல்லாம் கலந்து மெதுவாக நல்லா சாஃப்டாக கிண்டி விட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. சாஃப்ட் வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஹவர் ஊற வைக்கலாங்க. அப்போ தாங்க சாஃப்ட் கிடைக்கும் நம்ம செய்கிறதுக்கும். ஆனால் நல்லா சாஃப்ட் கிடைக்கிற வரையும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கு இது பண்ணிக்கலாம். கையில் ஒட்டவும் ஒட்டாது. அதுதான் ஆயில் ஊற்றி நல்லா இது பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு 2 ஹவர் ஊறிடுச்சுன்னா நம்ம இது பண்ணலாங்க. சாஃப்ட் கிடைக்குங்க நமக்கு. 2 ஹவர் ஊறட்டுங்க. அதுக்கு குக்கர் வச்சுக்கலாங்க. 1 பவுல் கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 2.5 பவுல் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விடலாங்க. குக்கர் திறக்கலாங்க. திறந்தாச்சுங்க. பருப்பு எடுத்து பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் வேகணும் பருப்பு. 4 விசில் விட்டதுங்க. இந்த மாதிரி தான் வேகணும். வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டி எடுக்கலாங்க. இந்த வடிகட்டுறோங்க. வடிகட்டியாச்சுங்க. ஒரு ஃபேன் வச்சாச்சுங்க. இந்த கடலப்பருப்பு வடிகட்டினோம்லங்க, அது போட்டாச்சுங்க. அது போட்டுட்டு கொஞ்சம் அந்த வெல்லமும் போட்டாச்சுங்க. ஒரு பவுலு கடலப்பருப்பு வேக வச்சது, வெல்லமும் போட்டு கிண்டிகிட்டே இருக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கலாங்க. அது கொஞ்சம் இதாகிற வரையும் கொஞ்சம் மசிக்கிற அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. பருப்பை நம்ம நல்லா மசிச்சுக்கிட்டே இருக்கலாங்க கொஞ்சம் நேரம் வரையும். நல்லா ஸ்பூனை வச்சே கொஞ்சம் மசிச்சு விட்டோம்னா மசியுங்க பருப்பு. அதுபோல் வெல்லமும் அது மாதிரி தாங்க மசிச்சு விடுவோங்க. நல்லா மசிச்சு விட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாகிடுங்க. ஆஃப் பண்ணிடலாங்க. நல்லா கிண்டியாச்சுங்க. மிக்சியில் போட்டுடலாங்க. மிக்சியில் கிண்டி எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. அதுவும் கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்சி மூடியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சாச்சுங்க. கிண்டிட்டு பாருங்கள், மாவு மாதிரி இருக்குல்ல. அந்த மாவுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பவுலில் அரைச்சதை ஓப்பன் பண்ணிடலாங்க. 2 ஹவர் ஆயிடுச்சுங்க. ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சு பாருங்கள். சாஃப்டாக இன்னும் நல்லா சாஃப்டாகணுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மெது கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் சாஃப்டாகுங்க. நம்ம 2 ஹவர் சொல்கிறது 3 ஹவர் கூட ஊற வச்சா இன்னும் சாஃப்ட்டு கிடைக்க நல்லாயிருக்கும். மாவு கொஞ்சம் உருண்டை எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தட்டி கொடுத்துக்கலாங்க தேய்க்கிறதுக்கு. தட்டியாச்சுலங்க. அந்த பூரணம் கொஞ்சம் வைக்கலாங்க உள்ள.
அதையும் கொஞ்சம் உருட்டிட்டு வைக்கலாங்க. அந்த பூரணத்தை வைக்கிறோம்லாங்க, இந்த வச்சாச்சுங்க. பூரணம் வச்சுட்டு இப்படியே இது பண்ணலாங்க. அப்படியே பண்ணிவிட்டு கொஞ்சம் உருட்டிக்கலாங்க. உருட்டிட்டு கொஞ்சம் லேசாக மாவு போட்டு தேய்க்கலாங்க. அப்படியே லேசாக கையில் தட்டிட்டு தேய்ச்சிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்படி தான் தேய்க்கணுங்க. எல்லா பக்கட்டும் அந்த பூரணம் வர மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டுடலாங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. எண்ணெய் ஊற்றாமல் தோசைக்கல்லில் போட்டுடலாம். எண்ணெய் ஊற்ற வேணாங்க. எண்ணெய் ஊற்றாமல் தான் செய்கிறோங்க. பார்த்தீங்களா பபுள்ஸ் எப்படி வருது பாருங்கள். தோசை கரண்டியை வச்சு கொஞ்சம் அப்படியே அமுக்கி லேசாக அமுக்கி எடுக்கலாங்க. அப்படியே சுற்றிலாம் அமுக்கி விடலாங்க. பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. பவுல் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 2 பவுலு. 2 பவுல் தண்ணி ஊற்றியாச்சுங்க. வெல்லம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. வெல்லம் போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குல்லங்க. கொஞ்சம் வத்தட்டுங்க. கொஞ்சம் நல்லா கொதித்து கிண்டி விட்டுட்டே இருந்து கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வத்தின பிறகு எடுக்கலாங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. சுவையான போலிக்கு வெல்லம் தண்ணி வச்சு அதை வடிகட்டி வெல்லம் கொதிக்க வச்சு வற்றி வச்சுருக்கோம்லங்க, அந்த தண்ணி வச்சு சுவையான போலி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு காம்பினேஷன் ரெண்டுமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.